ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபரிவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வியாழக்கிழமை ஜூலை 18 அத்தியாயம் 22 வாசிக்க போகிறோம். ஒரு நாள் பெரியவா வேத பாடசாலை ஒன்றுக்கு சென்றார். எந்த வேத பாடசாலைக்கு சென்றாலும் அங்குள்ள சமையலறையை அவர் தவறாமல் பார்ப்பதுண்டு. அங்கு சமைக்கிறவர்கள் ஆசையாக ஸ்ரத்தையாக சமைக்கிறார்களா என்று கவனிப்பார். அவர் போன அன்று ஒருவர் வேர்க்க விறுவிறுக்க குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சேவை பிழிந்து கொண்டிருந்தார். அதாவது இடியாப்பம் மாதிரி அது பண்ணி கொண்டிருந்தார். திடீர் சேவை, திடீர் இடியாப்பம் அதெல்லாம் வராத காலம் அது. மிகவும் பாடுபட வேண்டும். அதை பார்த்த பெரியவாளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடிக்கடி பண்ணுவையோ என்றார். முடிந்தவரை பண்ணுவேன். பாவம் குழந்தைகள் வீட்டை விட்டு இங்கு வேதம் படிக்க வந்திருக்கிறார்கள். வாய்க்கு ருசியாக இருக்கட்டுமே என்றுதான் பண்ணுகிறேன் என்றார் சமையல்காரர். ரொம்ப சந்தோஷம், தினமும் சேவை பண்ணு என்று சொல்லிவிட்டு பெரியவா வெளியே வந்து விட்டார். என்னடா அது, இவ்வளவு கஷ்டமான பலகாரத்தை தினம் தினம் பண்ண சொல்கிறாரே என்று அவர் தவித்தார். மறுபடியும் சுவாமிகள் சமையல்காரரை கூப்பிடச் சொல்லி, நான் தினமும் சேவை பண்ணு அப்படின்னு சொன்னதும் பயந்துட்டியா என்றார். கேட்டவர் முகம் பயத்தை காட்டி கொடுத்து விட்டது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேனே என்று வாய் பேசியது. உடனே பெரியவா, பாவம் பயந்துட்டே போல இருக்கு. நான் சொன்ன சேவை இது இல்லை. தினமும் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போடுற இல்லையா, அதைத்தான் சொன்னேன். அதுதானே பெரிய சேவை என்றார். வேதம் படிக்கும் குழந்தைகளுக்கு சமைத்து சாதம் போடுவது போல கைங்கரியம் வேறு இல்லை என்பதை இந்த முறையில் நகைச்சுவையாக தெரிவித்தார் மகாசுவாமிகள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.